வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். மை இந்தியா 24x7 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இந்த சேனல் வந்து யாரோடதுன்னா முக்தார் அப்படிங்கிற நபரோட. அவர் வந்து தன்னுடைய சேனல்ல ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாஜகவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, ரகசிய தொடர்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் அண்ணாமலையும் லண்டன்ல மீட் பண்ணிட்டாங்க. அதன்படி திமுகவிற்கு எதிராக, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக மக்களை திசை திருப்புறதுக்கும் திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுக்களை ஸ்பிளிட் பண்ணி அதன் மூலமாக பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசிய திட்டம் தளபதி அவர்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனல் முக்தாருடையது. ஸோ இந்த செய்தியினுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பேச போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். விஜயை ஆட்டுவிக்கும் பாஜக, மொத்தமாக பாஜக ஏஜென்ட்டாக மாறிய விஜய். அதிமுக, தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தேமுதிக போன்ற முக்கிய கட்சிகளுடன் கைகோர்த்து திமுகவை எதிர்க்க பிஜேபி போட்ட ரகசிய திட்டம் அம்பலமாகியது. திராவிடத்தை ஒழிக்க கள்ளத்தனமாக லண்டனில் அண்ணாமலையுடன் சீக்ரெட் மீட்டிங் போட்ட விஜய். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியையும் விமர்சிக்க கூடாது, குறிப்பாக விஜயை யாரும் அட்டாக் செய்யக்கூடாது, விஜயும் நம் வழியில்தான் பயணிக்கிறார், விஜயை பற்றி யாரும் பேசக்கூடாது என பாஜக நிர்வாகிகளுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கிறார் அண்ணாமலை. சோ ஃபர்ஸ்ட் தளபதி அவர்கள் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் தமிழ்நாட்டில் யார் ஒருத்தர் வந்தாலும் திமுக அவங்க மேல வைக்கக்கூடிய முதல் அவதூறு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய பின்புலத்தோடு இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது, திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை ஸ்பிளிட் பண்றதுக்கான முயற்சி தான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி தளபதி அவர்களுடைய கட்சியை சேர்த்து இதுவரைக்கும் இவங்க இந்த மாதிரி அவதூறு பரப்பின கட்சி 13,147வது கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யார் ஒருத்தர் கட்சி தொடங்கினாலும் இவங்க பின்னாடி பிஜேபி இருக்கு, இவங்க பிஜேபி பி டீம், இவங்க சி டீம், இவங்க டி டீம், இவங்க இ டீம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையை வந்து கிளப்புறது. இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 200 ரூபா வாங்கிட்டு இணையதள சேவை செய்யக்கூடியவன் செஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா தன்னை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கொண்டு, தன்னை பத்திரிகையாளர் சொல்லிக்கொண்டு, தன்னை அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கொண்டு நிறைய பேர் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் திமுகவிடம் சில்லறையை வாங்கிக்கிட்டு பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு நபர் தான் முக்தார் அவர்கள். முக்தாரை வந்து ஏதோ பெரிய ஒரு இன்டர்வியூ புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்ட கேள்வி கிணைகள் அப்படியே தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு நபர் தான் மரியாதைக்குரிய முக்தார் அவர்கள். முக்தாரை வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசல, அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா நாம வந்து மரியாதையா தான் பேசணும். தளபதி அவர்கள் டீசன்ட் அட்டாக், டைரக்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. யாரை பத்தியும் தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முக்தார் வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பதற்கே அடிப்படை தகுதி இல்லாத ஒரு நபராக இருந்தாலும், மரியாதை அப்படிங்கிற வார்த்தைக்கும் முக்தாருக்கும் எந்த வகையிலையும் ஒரு உடன்பாடும் ஒரு ஒற்றுமையும் இல்லாத கீழ்த்தரமான கேவலமான ஒரு அரசியல் ரீதியாக அல்லது பண ரீதியாக தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும்னு செயல்படக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு நபராக முக்தார் இருந்தால் கூட ஒரு இடத்துல கூட முக்தாரை பத்தி நாம தவறா பேசக்கூடாது. அதுதான் அறம். நான் என்ன படிச்ச அறம். முக்தார் எவ்வளவு கேவலமான ஆளா இருந்துட்டு போட்டோம். காசை திமுக கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த சில்லறை காசுக்காக என்ன வேணா அவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தி பேசினாலும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோ நாமளோ ஒரு இடத்துல கூட முக்தாரை, இந்த நாம் தமிழர் கட்சிகள் சொல்றது மாதிரி வாடக வாயனோ, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் முக்தாரை சொல்றது மாதிரி முட்டா பயனோ ஒரு இடத்துல கூட நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. அதற்குரிய முக்தார் அவர்கள் என்ன சொல்ல, முக்தார் பேசல, ஒரு பெண்ணினுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆனா அந்த சேனலுக்கு முழு பொறுப்பு முக்தார் தான். முக்தார் சொல்லி தான் செய்தியே போடப்பட்டிருக்கும். சோ இப்ப முக்தார்ட்ட நாம கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா,
இது ரகசிய சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்களே, ரகசிய சந்திப்பு உங்களுக்கு எப்படி தெரியும்? தாவேகா சார்பில் இருந்து இத உங்ககிட்ட சொல்றதுக்கு யாரும் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப பாஜக சார்பில் இருந்து தான் உங்ககிட்ட யாராவது சொல்லி இருக்கணும். அப்ப பாஜகவோடு யாரோட நீங்க தொடர்புல இருந்தீங்க? இந்த தகவல் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஏன்னா ஆதாரத்தை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால போற போக்குல நிறைய பேர் யூடியூப்ல வந்து பொய் செய்திகளை பரப்பிட்டு போறாங்க. ஏதோ செய்தி, அவங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்குதா, ஏதாவது வியூஸ் வருதா, சொன்னா சொல்லிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விடுறோம். ஆனா நீங்க வந்து ஆதாரம் விரைவில் அப்படின்றீங்க. விரைவில் அப்படின்னா எப்போ? காத்து இருக்கணுமா, இல்ல உடனே வெளியிட போறீங்களா? சரி, ரகசியம் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ரகசியத்தை சொன்னது யாரு? யார் சொன்னா? நீங்க ராவா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா, யாரு நீங்க? இன்டெலிஜென்ட் ஜேர்னலிஸ்டா? யார் நீங்க? உங்களுக்கு இந்த தகவல் உளவுத்துறை தந்ததா? யார் தந்தா இந்த தகவல்? எப்படி எடுக்கிறீங்க இந்த தகவல் எல்லாம்? சும்மா இணையதளத்துல தான் 4 பேர் பேசுறது, அதை கேட்டுக்கிட்டு தானும் ஒரு பத்திரிகையாளர், தானும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எதையாவது அவுத்து விடுறது. சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இந்த செய்தி? அதுல சொல்றீங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க, அதிமுகவை எதிர்க்க மாட்டாங்க, பாமகவை எதிர்க்க மாட்டாங்க, திமுகவையும் நேரடியாக எதிர்ப்பாங்க, திராவிட கொள்கையை எதிர்ப்பாங்க அப்படின்னு. திராவிட கொள்கையை நாங்க எங்கேயுமே எதிர்க்கல. திராவிட மாடல்னு சொல்லி பொய்யா மக்களை ஏமாத்தக்கூடிய திமுகவை தான் நாங்க எதிர்க்கிறோம். திமுகவை எதிர்த்தா திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு அர்த்தமா? திராவிடத்துக்கு திமுக என்ன பட்டா போட்டா வச்சிருக்குது? திராவிட கழகத்தை தோற்று வைத்த பெரியாரே திமுகவை விரட்டி தான் விட்டாரு. தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு அவர் ஆதரவு கொடுக்கல, காங்கிரஸுக்கு தான் கொடுத்தாரு. அப்ப பெரியாராலேயே தீண்டப்படாத ஒரு கட்சி திமுக. இவங்க இன்னைக்கு வேற வழி இல்ல, பெரியாரை தூக்கி பிடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு பெரியாருக்கு எதிரான கொள்கைகளை தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் போலி திராவிடம் அப்படின்னு சொல்றவங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்கள் விரோத ஆட்சியை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றோம். சரி, வேற என்ன? திமுகவுக்கு எதிராக பேசக்கூடாதா? திமுக என்ன வானத்துல இருந்தா வந்திருக்காங்க? மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காங்களா? தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரமா பாயுது. 2021 மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாருமே நிறைவேற்றிட்டாங்களா? எல்லா வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா இவங்க? அப்ப திமுக அரசாங்கத்தை பத்தி கேள்வி கேட்க கூடாதா? கேட்டா பாஜக ஆதரவாளர்னு அர்த்தமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி திமுக அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு இருக்கமே, மத்திய அரசு தான் காரணம், மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்களே, இதை பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்களா நீங்க? பாஜகவோடு ரகசிய தொடர்பு. தமிழ் யார் கட்சி தொடங்கினாலும் இதே சொல்றது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பாஜக ஒரு 25% ஓட்டு வாங்கினா கூட சரி, ஓகே, ஒருவேளை 25% ஓட்டு வாங்குது, ஒரு 20% ஓட்டுகள் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி விட்டா பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா தமிழ்நாட்டில் பாஜக நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த மாதிரி கட்சிகளை ஒவ்வொருத்தரையா வச்சு கட்சி தொடங்க வைக்கிறதுக்கு பாஜக நேரடியா அந்த நபர்களை தன்னுடைய கட்சியில சேர்த்திருந்தாலே பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும். நீங்க குற்றம் சொன்னதனுடைய அடிப்படையில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜக பி டீம், பாஜக பி டீம், பாஜக சி டீம் அப்படின்னு சொல்றது. அவனே நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருக்கான். ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு சில கட்சிகளோட கூட்டணியில் இருந்ததுனால ஏதோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை பாஜகவுடைய கூட்டு அப்படின்னு சொல்றீங்க, ரகசிய திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதை சொல்லியே ஒரு பக்கத்துல சிறுபான்மை சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஏமாத்தி அதன் மூலம் கிட்டத்தட்ட 7-8% வாக்குகளை லம்பா தனியா அள்ளிட்டு இருக்கீங்க. ஆனா அதன் மூலமாக அந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது. கடந்த 3 வருஷ ஆட்சியில இந்த தலித் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு ஏதாவது செஞ்சிருக்கிறதா வரலாறு இருக்குதா திமுக? சொல்ல முடியுமா? முஸ்லிம்களுக்கு நாங்க இதை செஞ்சிருக்கோம் சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதையாவது சொல்லி நாம வாக்கு கேட்க முடியுமா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்திட்டீங்களா? விலைவாசியை குறைச்சிட்டீங்களா? புதிதாக எத்தனை அரசு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கீங்க? புதிதாக எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்திருக்கீங்க? ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய தலையிலையும் ஏகப்பட்ட பணிச்சும் பொருளாதார சுமை இருக்கிறது. அதை குறைப்பதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்படி எந்த திட்டமும் கிடையாது, எதையுமே செய்யல. ஒரு பக்கத்தில் பிஜேபியை காமிச்சு பூச்சாண்டை காமிச்சு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை வாங்கி அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு அநியாயத்தை தான் செஞ்சிட்டு இருக்கு திமுக அரசாங்கம்.
இதை விமர்சிக்க கூடாதா? பத்திரிகையாளருடைய வேலை என்ன? ஒரு ஜேர்னலிஸ்டுடைய வேலை என்ன? அரசு செய்யக்கூடிய நல்ல செயல்களை பாராட்டணும், மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும், கேள்வி கேட்கணும். அப்பதான் அரசாங்கத்துக்கு பத்திரிகைகள் மேல பயம் இருக்கும், ஜனநாயகத்துக்கு மேல பயம் இருக்கும், மக்கள் மேல பயம் இருக்கும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூள்னு சொல்லக்கூடியதுதான் இந்த மீடியா, பத்திரிகை துறை. அந்த துறையில இருந்துகிட்டு எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கீங்க. இதுல ஒரு முஸ்லிம் வேற வாய்ப்பூசாம இப்படி பொய்ய சொல்றீங்க. ஆபாச அர்ச்சனைகள், அரசியல் ஆபாசத்தை கொண்டு கலக்குதுங்க. அவன் அவனுக்கு கூட இருக்கான், இவன் அவனுக்கு கூட இருக்கான், அவன் அங்க போறா, இவன் இங்க போறா. இதுதான் உன் சேனல்ல எந்த நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவா இந்த ஆபாசமான செய்திகள், கிளுகிழுப்பான செய்திகளுக்கு வியூஸ் அதிகம் வரும். அதான் அரசியல்ல கலந்து, ஆபாசத்தோடு கலந்து, அதன் மூலமாக வியூஸ் ஏற்றி காசு பார்க்கக்கூடிய வேலையை செய்றீங்களே முக்தார், இது எந்த வகையில் நியாயம்? இது நீங்க ஜேர்னலிஸ்ட்னா நக்கீரன் கோபால் யாரு? நீங்க ஜேர்னலிஸ்ட்னா நக்கீரன் கோபால் யாரு? அவரும் இதே மாதிரி மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை எடுத்து மக்களுக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறார். ஜக்கி வாசுதேவனுடைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து போடுறாரு. ஒவ்வொரு இடத்துல நடக்கக்கூடிய அநியாயங்கள், அதற்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தகவலை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. அவங்களும் ஜேர்னலிஸ்ட், நீங்களும் ஜேர்னலிஸ்டா? எப்போதும் ஒரு போட்டோவை வந்து வெளியிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புஷி ஆனந்த் அண்ணாமலை நிக்கிறது மாதிரி பக்கா எடிட்டிங். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலையோட ஒருவேளை சந்திச்சுட்டா உடனே பிஜேபி பி டீமும் பிஜேபி கூட அண்டர்லிங்கா? ஒரு பிரதமர் அவருடைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்களை கூட சந்திக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர்களையோ அல்லது இந்த மாநில அமைச்சர்களையோ சந்திக்காத சூழலில் உதயநிதி ஸ்டாலினை மோடி எப்படி சந்திச்சாரு? இது என்ன மாதிரியான தொடர்பு? இது என்ன மாதிரியான லிங்க்? அப்ப அவரு துணை முதல்வர் கூட கிடையாது. துணை முதல்வரா இருந்து போய் சந்திச்சிருந்தா கூட துணை முதல்வரோட சந்திப்புன்னு சொல்லலாம். அந்த சந்திப்பு நடக்கும்போது அவர் துணை முதல்வர் கூட கிடையாது. அது மட்டும் கிடையாது, உதயநிதி மேல இந்தியா முழுவதும் ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின் மூலமாக இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு நபர், இந்துத்துவ சக்தியினர், உங்களுக்கு மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகள் மிக கடுங்கோபத்தோடு உதயநிதி மேல இருக்கக்கூடிய நேரத்துல உதயநிதி மோடியோடு சந்திச்சு ஒரு போட்டோவை போட்டீங்களே, இது என்ன விதமான சந்திப்பு? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் திட்டம் என்ன, பார்வை என்ன, ரகசிய திட்டம் என்ன? இங்க பாருங்கப்பா, நம்ம பையன் ஏதோ தெரியாம சனாதனத்தை பேசிட்டான், அதனால மொத்தமா எல்லாரும் எதிர்த்துறாங்க, அவனை நம்ம பையன் தான், நம்ம வந்து சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை ஒட்டுமொத்த இந்துத்துவ சக்திகளும் காண்பிப்பதற்கான ஒரு சந்திப்பு தானே அது. வேற என்ன சந்திப்பு? நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவா? நான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி அவ்வளத்தையும் வாங்கிட்டு வரணும்னா, இல்ல ஆளுநர் வந்து எந்த கோப்பிலையும் கையெழுத்து போடாம இருக்கிறாரு அதையெல்லாம் கையெழுத்து போட சொல்லணும்னா, அப்படி நீங்க சந்திச்சிருந்தீங்கன்னா தான் அதெல்லாம் நடந்திருக்குமே. அந்த கோரிக்கைகளை வச்சு நடக்கலையே. அப்படின்னா இது என்ன மாதிரியான சந்திப்பு? பாஜக தேசிய நிர்வாகி ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டீங்களே, இதனுடைய பேர் என்ன? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் மோடி வராரோ அப்பெல்லாம் வந்து கருப்பு பலூன் வெளியிட்டு கோ பேக் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லை குடைக்காம வரவேற்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குதே, இந்த சந்திப்புகளுக்கு பேர் என்ன? இந்த இதனுடைய டீலிங் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன மறைமுகமான அரசியல் திட்டம் இருக்குது? இதை பத்தி முக்தார் கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்காரா? கேட்பாரா முக்தாரு? அந்த ராஜ்நாத் சிங் வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கூட அண்ணாமலை அந்த ஃப்ரண்ட்ல வருது. அண்ணாமலை ஃப்ரண்ட்ல வாங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய வெற்றிக்காக அல்லும் பகலும் மழை வெயில் பார்க்காம உழைத்த திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைமை நிர்வாகிகளுக்கு வரைக்கும் திமுக இந்த அளவுக்கு மரியாதை செஞ்சது கிடையாது. ஏதாவது நிகழ்வுல திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, மாநில தலைவர்களை, பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களையோ அல்லது திருமாவளவன் அவர்களையோ அல்லது முத்தரசன் அவர்களையோ ஏதாவது கூப்பிட்டு ஃப்ரண்ட்ல உட்காருங்கன்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறதா வரலாறு இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? அண்ணாமலையை கூப்பிட்டு ஃப்ரண்ட்ல வாங்க அப்படிங்கிறார. இந்த திட்டத்துக்கு பேர் என்ன? இது என்ன மாதிரியான சந்திப்பு? இதை பத்தி முக்தாருக்கு பேசுறதுக்கு திராணி இருக்குதா? இதை பத்தி கேள்வி கேட்பீங்களா? நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே. சின்ன பையனெல்லாம் கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்டு அவனை அப்படியே மடக்கிட்டது மாதிரி ஏதோ முதல்வன் படத்துல அர்ஜுன் மாதிரி பில்டப் காமிச்சிட்டு இருக்கீங்களே.
உதயநிதிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதியான மகளிருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தேர்தல் நெருங்கக்கூடிய 15 மாச இடைவெளியில மீண்டும் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லி கொண்டு வரீங்களே, இது ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கான வழிமுறையை தாண்டி மக்கள் நலன்ல எந்த அக்கறையுமே உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முக்தாருக்கு திராணி இருக்குதா? கேட்பீங்களா முக்தார்? அப்ப திமுகவுடைய ஒரு சொம்பாக, நலுங்கி போன சொம்பாக உங்களுக்குள்ளாடியே போட்டி யாரு திமுகவுக்கு அதிகமா ஜால்ரா போடுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நம்ம வச்சு செய்வோம். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளாக முக்தாரும் இருந்துகிட்டு இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க நேரடியாக திமுக ஆதரவாளர் இருந்து பேசுங்க, எங்களுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன் இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு நிற்கிறீங்க? எதனால அப்படி? எவ்வளவோ இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளெல்லாம் பார்த்திருக்கோம். இந்தியாவிலேயே ரொம்ப ஒழுக்கக்கேடான, ரொம்ப கேவலமான ஒரு ஜேர்னலிஸ்ட்னா முக்தார் தான். ஒரு முஸ்லிம் சமூகத்துல இருந்து வந்திருக்கீங்க, மக்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தெளிவா பயன்படுத்தி உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில கொண்டு போய் அரசை கேள்வி கேட்டு இந்த அரசை கொலநடுங்க செஞ்சு அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை முக்தாருக்கு இறைவன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட முக்தார் சில்லற காசுக்கு தன்னுடைய தகுதியையும் திறமையும் இழந்துட்டு நிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. முக்தார், சீரியஸா சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி பொய்களை அள்ளி விதைக்கிறது, ஆபாச அர்ச்சனைகளை செய்யறது, இன்டர்வியூங்கிற பேர்ல கேவலமா பேசுறது. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கொண்டு வச்சுட்டு 2009 சீமான் வந்து யாரு கூட இந்த ரூம்ல இருந்தாங்க தெரியுமான்ட்டு, உன் பிள்ளையா இருந்தா பேசுவியா நீ? உங்க பிள்ளையா இருந்தா பேசுவீங்களா முக்தார் நீங்க? அந்த பையன் வயசுக்கு என்ன இருக்கும்? அவன் அரசியல் பேசுறான், அதை சீமான் பேச்சை கேட்டு பேசக்கூடிய பல ஆயிரம் தம்பிகள் அந்த பையனும் ஒருத்தன். அவன் காலம் வரும், நேரம் வரும், இன்னும் அதிகமா படிப்பான், தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவனை கடந்து போறதை விட்டு அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட சீமான நீ அவனை இன்டர்வியூ கூப்பிட்டுட்டு அவனை பத்தி தானே பேசணும். அதே மாதிரி பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ நடத்துறீங்க. பேராசிரியருடைய சிட்டம் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவர் என்ன மாதிரி கட்சி செயல்படுது அப்படிங்கிறத பேசாம சீமானை பத்தியே பேசுறீங்க. அப்போ ஒரு பக்கத்துல சீமான் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார். சீமான பிஜேபி பி டீம் சீமான் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணும். சீமான் டார்கெட் பண்ணுவதற்கான தேவையான ஆளான்னு கேட்டா தேவைதான், ஆனா அதை நாகரிகமா பண்ணணும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை நீங்க விமர்சனம் செய்யக்கூடாதுனோ, தவறு சொல்லக்கூடாதுனோ கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தவறு செஞ்சா தவறுன்னு சுட்டி காட்டுங்கள், மாற்று கருத்தே கிடையாது. விமர்சனங்களை வையுங்கள், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். தளபதி விஜய் அவர்கள் ஒன்றும் வானத்திலிருந்து வந்த தேவதூதன் எல்லாம் கிடையாது, நாங்க அப்படியெல்லாம் சொல்லல. அவர் சார்பிலையும் தவறுகள் இருக்கும், ஏன் சார்பிலையும் தவறுகள் இருக்கும். இந்த கட்சியில தவறு நடக்கும், தவறு இல்லாமல்லாம் இருக்காது. மனிதர்களால் நடத்தப்படக்கூடிய கட்சி தானே. அதை விமர்சனம் செய்யுங்கள், ஆக்கப்பூர்வமா செய்யுங்க, எடுத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொய்யான செய்திகளை நீங்க பரப்புறீங்களே. தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பித்த முதல் கண்டன அறிக்கை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் கண்டனமே மத்திய அரசுக்கு எதிராக தானே, சிஏ சட்டத்திற்கு எதிராகத்தானே செஞ்சிருக்காரு. சிறுபான்மை முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தானே இந்த சிஏ சட்டத்தை அவர் கண்டிச்சாரு. அதை பத்தி பேச மாட்டீங்களா? இப்ப கடைசியாக நடந்த செயற்குழுல 27 தீர்மானத்தை நிறைவேற்றினாங்களே, அதுல பெரும்பாலான தீர்மானங்கள் மத்திய பாஜக அரசாங்கத்தை கண்டித்து தானே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தளபதி அவர்கள் அந்த தீர்மானம் போட்டிருந்தாங்களே, அதை நீங்க பார்க்கலையா நீங்க? அப்ப எந்த அடிப்படையில் நீங்க பிஜேபி பி டீம் சொல்றீங்க? இப்படி தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பிஜேபி பி டீம் சொல்லி இவர்களை எல்லாம் அந்நியப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அந்நியப்படுத்தி அதன் மூலம் என்ன லாபத்தை நீங்க அடைய பாக்குறீங்க? ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் தொடர்ந்து லாபம் கிடைச்சிட்டு இருக்கு, அவனால அந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சிறுபான்மை சமூகத்தை ஏமாத்தி ஓட்ட வாங்கி அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. வேற யாரு கட்சி தொடங்கினாலும் அந்த பக்கத்துல முஸ்லீம்களும் சிறுபான்மை சமூகமும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி பி டீம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மாரிதாஸ், அந்த ஆளை நம்ம எதுவும் திட்ட முடியாது, மரியாதையா தான் பேசணும். தளபதி எல்லாரையும் மரியாதையா பேச சொல்லி இருக்காரு. மாரிதாசும் தன்னை ரைட்டர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மிஷனரி பணம், இதுக்கு பின்னாடி அவர் சித்தப்பா இருக்கிறாரு, இயேசு சபை இருக்கிறது, கிறிஸ்தவ சபை இருக்கிறது,
கிறிஸ்தவ நாடுகளால் ஃபண்டு செய்யப்பட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டை கிறிஸ்தவ நாடாக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கத்துல பிஜேபி காரன் அவுத்து விட்டுட்டு இருக்கான், ஒரு பக்கத்துல திமுக காரன் என்னன்னா இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம்தான், தளபதிக்கு பின்னாலையும் தளபதிக்கு முன்னாலையும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது, வைத்தறிச்சல கிளப்புறது. டெய்லி உங்க கட்சியில இருந்து பல பேர் பிரிந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே 1 கோடி கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க எண்ணிக்கை, உறுப்பினர் சேர்க்கையினுடைய எண்ணிக்கை. செய்திகள் ஊடகங்கள் வெளியிடுது, அது என்ன அப்படிங்கிறது உண்மையான தகவலை வந்து தலைமை தான் வெளியிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் மேல அவதூறு பரப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான பொய் செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க. மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளாதீர்கள், அவ்வளவுதான் சொல்லுவோம். நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, பொய்யர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும். முக்தார் அவர்களே பொய் சொல்லாதீங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா நேர்மையாக உங்களுடைய நேர்மையான தொழிலை செய்யுங்க. நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நம்ம ஆதரவு தருவோம், தவறாக செஞ்சீங்கன்னா எதிர்ப்போம். நேர்மையாக செய்யுங்கள். நீங்க பரப்பக்கூடிய இந்த பொய்களால சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதை உங்களால தடுத்து விடவே முடியாது. நான் ஒருத்தனே உதாரணம், நான் ஒருத்தனே சாட்சி. ஒரு பெரிய இஸ்லாமிய அமைப்புல மாநில நிர்வாகத்துல மாவட்ட நிர்வாகத்துல மாவட்ட தலைவராக இருந்தவனா நானே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்திருக்கேன்னு சொன்னா மற்றவர்கள் வரமாட்டாங்களா? நிச்சயமாக வருவார்கள், அணி அணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்களை பத்தி இதே மாதிரியான பொய் செய்திகளை தொடர்ந்து சொல்லி வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை இந்த மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்படுத்தி விட முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்து இங்க ஒரு அரசியல் இனி நடக்காது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். முக்தாரை உங்களுக்கு எப்படி பிடிக்கும், நீங்க எப்படி அழைப்பீங்க அன்போடு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். நன்றி.